என்னம்மா வெளியே ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு? எம்மா சந்தியா, சோனி ஒரு பையனை கூட்டு வந்தா, பார்த்து அம்மா சாக்காவிட்டேன். பார்த்தா அது வேற யாரும் இல்லையா, அவ கிளாஸ் சாரு தானா. அதான் சரி உள்ள வாங்கன்னு சொல்லியிருக்கேன், வாராரு. ஐயோ ரகு வந்துட்டானா? வா வா, உன்னதாண்டா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன தம்பி அங்கேயே நின்றுகிட்டு இருக்கிய? உள்ள வாங்க. வாங்க தம்பி உட்காருங்க, நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல ஆண்டி. வெக்கப்படாதங்க தம்பி, இது நம்ம ஊடு மாதிரி தான், உட்காருங்க. இப்படி உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டேன், ஐயாவோட திறமைய பாத்தியா? பார்த்தேன். நீ என்ன விஷயமா அங்க வந்தியோ அதை சிறப்பா செய்யணும். ஏதாச்சும் சொதப்பிடாத என்ன ரகு? இவ்வளவு தூரம் வந்துட்டேன், அப்புறம் ஒன்னு பொண்ணு கேட்க எனக்கு தெரியாதா? அதெல்லாம் நல்லபடியா பொண்ணு கேட்பேன். டேய் எனக்கு பயமா இருக்குடா, பார்த்து எதனாலும் பார்த்து பேசு. என்ன என்னடி சந்தியா, இந்த தம்பி கிட்ட பேசிக்கிட்டே இருக்க, அவரை உனக்கு தெரியுமா? அக்கா, அவர் எங்க காலேஜ் ப்ரொஃபஸர்க்கா, எனக்கு நல்லா தெரியும். ஓ அப்படியா? தம்பி ஏன் நின்றுகிட்டே இருக்கீங்க? உட்காருங்க தம்பி. பரவாயில்லக்கா. சந்தியா, இவங்க எல்லாம் யாரு? ஓ சாரி ரகு, வந்த உடனே நான் அறிமுகப்படுத்திருக்கணும். அண்ணா நிற்கிறது என் செல்லமான அக்கா, அவர் எங்க அக்காவோட வீட்டுக்காரர் ஆதி மாமா. ஓ அப்படியா? நீங்களா நல்லா இருக்கீங்களா? நாங்கெல்லாம் நல்லா இருக்கிறோம் தம்பி. நீங்க எவ்வளவு நேரம் தான் நின்றுகிட்டே இருப்பீங்க? உட்காருங்க தம்பி. சந்தியா, உபசரிப்புலாம் பயங்கரமா இருக்கு. எனக்கு கேட்கவே இப்பதான் கொஞ்சம் பதட்டமா ஆகுது மனசு. டேய் பதட்டப்படாதடா, ரிலாக்ஸரு. நீ பதட்டப்பட்டா வந்த வேலை சொதப்பிரும். எவன்டா இவன்? ஹீரோ மாதிரி வாரான், வந்து நம்ம சந்தியாட்ட பல்ல பல்ல காமிக்கிறான். அன்னைக்கு என்னன்னா மாமன் பையன் ஒருத்தன் ஹீரோ மாதிரி வந்தா, வர்றவன்கெல்லாம் நம்மள கோவத்தை தான் உண்டாக்குறானுங்க. வந்து சும்மாவும் இருக்க மாட்டானுங்க, சந்தியா கிட்டயே உரைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அவ எனக்கு மட்டும் தான்டா, உங்களெல்லாம் அவகிட்ட நெருங்க விட மாட்டேன்டானா. அண்ணன் பாறான், அந்த கண்ணை மாதிரி வச்சு என் சந்தியாவை குறு குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான் வந்ததுல இருந்தே. என்னால ஒண்ணும் செய்ய முடியல. என்ன தம்பி, பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. மேரேஜ்லாம் ஆயிட்டா இல்ல இனிமே தானா? இவ வேற ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கானா. நானே சந்தியா கிட்ட பேசுறேன்னு காண்டுல இருக்கேன். சுமாட்டு நீ. இல்லக்கா, இப்பதான் பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த விஷயமா தான் நான் அங்க வந்தேன். டேய் என்ன தம்பி சொன்னீங்க? இல்லக்கா, இந்த ஏரியா சைடு உள்ள பொண்ணுங்க தான் கொஞ்சம் அழகாவும் அறிவாவும் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் அம்மா இந்த சைடு ஓடி பொண்ணு பாக்குறாங்கன்னு சொன்னேன். நல்ல வேலை, எதையோ சொல்லி சமாளிச்சுட்டான். டேய் ரகு, இவ உன்னை தானடா கூப்பிட அனுப்பி விட்டேன். இவ்வளவு கோவத்துல வந்திருக்கா? இவ்வளவு நேரம் இவ எங்கடா இருந்தா? ஐயோ சந்தியா, இந்த கேரக்டரே மறந்து நாங்க வெளியே விட்டுட்டு வந்துட்டோம். அதான் இவ்வளவு கோவத்துல வந்திருக்கா. என்ன பண்ண போறல தெரியலையே. சொதப்பிடக்கூடாது சந்தியா. என்னடி சோனி, உன்னை கடைக்கு தானடி அனுப்புனேன், நீ ஏன்டி இவ்வளவு கோவமா வந்து நிக்கிறா? ஆமாடி ஆமா, என்ன கடைக்கு அனுப்பி விட்டுட்டு நீங்க ஜாலியா உட்காந்துரு. நான் ஒவ்வொரு கடையா ரோடோட அலைஞ்சிட்டு வேத்து விறுவிறுத்து வந்திருக்கேன். என்னாச்சு சோனி, தார் ரோட்ல உருட்டி விட்ட மாதிரி இப்படி தீஞ்சு போய் வந்திருக்க? காவியக்கா இந்த உட்கார்ந்திருக்காரு ஒண்ணும் தெரியாத குழந்தை மாதிரி. இவரால தான் அக்கா இவ்வளவு நேரம் அம்மாட்ட திட்டு வாங்கியிருக்கேன். அங்க நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன், என்ன அப்படியே அம்போன்னு விட்டுட்டு ரெண்டு பேரும் ஒண்ணும் தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. எனக்கு எவ்வளவு கோவமா இருந்துச்சு தெரியுமா? என்னது சிஸ்டர், என்னால உங்க அம்மாட்ட நீங்க திட்டு வாங்குனீங்களா? ஏய் விடுடி, அவரை பார்த்தா பாம்போல இல்லையா? ஏண்டி அவர் மேல இவ்வளவு கோவப்படுறா? என்னது, நான் உனக்கு சிஸ்டரா? டேய் பங்குஸ் மண்டையா, நான் பிரதன் கிளம்பிட்டு நீ எவ்வளவு காண்டாவனா? நீ எல்லாரும் முன்னாடி சீன் போடணும், நீ என்ன சிஸ்டர் சொல்றியா? கிரிட்டா அவனை வச்சுக்கிடியே. பாப்போம் இந்த பால் வடிகிற குழந்தை முகத்தை, எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்றீங்களே. ஏங்க சொல்லு. எங்க இந்த ஜோடி சூப்பரா இருக்குல்ல? இப்பதான் அந்த பையனும் பொண்ணு தேடுறேன்னு சொன்னா, இந்த பையனுக்கே நம்ம சோனிய பேசி முடிச்சிட்டா எப்படி இருக்கும்?
ஏண்டி உங்க வீட்டுல எல்லாரும் லூசாடி. உங்க அம்மா என்ன யாருன்னே தெரியல அவனை நடு வீட்டுல கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. நீ அதுக்கு ஒரு படி மேல போய் அவனுக்கே உன் தங்கச்ச கட்டி கொடுக்கலாமான்னு கேட்கா. உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையாடி? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? போங்கங்க. ஏன்டா இவன் அக்களையும் ஓட்டுறான் தங்கச்சியும் ஓட்டுறான். நம்மளோட பெரிய டானா இருப்பான் போல இருக்கு. டேய் ரகு, என்னடா பண்ற? நான் ஒண்ணும் பண்ணலடி, அவதான் வந்து மேல விழுந்தா. ஏண்டி என் கண்ணு முன்னாடியே ஏன் ரகு மேல நீ விழுந்து கிடக்கா? இந்த வாங்கிக்கடி. ஏண்டி நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு, அவர் மேல எப்படியே விழுந்து கிடக்குறது? ஏண்டி நான் வேணுனே அடி விழுந்தேன். அந்த சோபா விளிம்பு தட்டி தானே அவர் மேல விழுந்தேன். இன்னும் உன் புருஷன் மேல விழுந்த மாதிரி என்ன மிதிச்சு தள்ளுறா? ஓய் சந்தியா, எப்படி உன் தங்கச்சி நான் உன் புருஷனை கரெக்டா கண்டுபிடிச்சா? இப்போ இது ரொம்ப முக்கியம் பாரு. தம்பி காஃபி எடுத்துக்கிடுங்க. டேய் இதாண்டா நல்ல சந்தர்ப்பம். அம்மா வந்துட்டாங்க, எல்லாரும் இருக்காங்கடா. நம்ம கல்யாணத்தை பத்தி பேச தொடங்குடா. ஆண்டி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் ஆண்டி. சொல்லு தம்பி, எதுனாலும் தயங்காம சொல்லு. தம்பி இந்த சோனி கழுத காலேஜில் ஒழுங்கா படிக்க மாட்டுக்கோ. பொம்மி இவன் முழுக்க நம்ம கேரக்டரை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கா. உங்க பொண்ணு எப்பவுமே படிப்புல அறவேக்காடுதான் ஆண்டி. நான் ஆனா அதை பத்தி பேச வரல, வேற ஒரு விஷயமா பேச வந்திருக்கேன் ஆண்டி. சொல்லு தம்பி. அத்தே வீட்டுல இருக்கீங்களா? விஜய் மாமா குரல் மாதிரி இருக்குல்ல? ஆமா விஜய் தம்பி குரல் தான். தம்பி உள்ள வாப்பா, நாங்க இங்க தான் இருக்கோம். இது யாருடி? நான் நம்ம மேரேஜ பத்தி பேசலான்னு பார்த்தா மாமானி புது கேரக்டர் ஒண்ணு உள்ள வருது. ஏ லூசு ரகு, அது மாமனை வேற யாரும் இல்லடா, என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா அவங்க தான்டா. அத்தே நான் வருவேன்னு எல்லாரும் என்ன வெல்கம் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல. ஆமா மாம்ஸ், நீங்க தமிழ்நாட்டு முதல்வர் இல்ல, அதனால உங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்காக நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்க மாம்ஸ். அம்மா நீ என்ன சோனி ஏதோ ஃபேஷன் ஷோல கலந்துக்கிற மாதிரி ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டு நிக்கிற? எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து நீங்க இம்ப்ரெஸ் ஆயிரீல, அதுக்காக தான். உனக்கு என்னடி தங்கம், நீ எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகாதான் இருப்ப. இந்த ஆண்ட கண்ணிய பாரு, மாமனை கண்டானே எவ்வளவு சிரிப்பு சிரிக்கா. இதே என்கிட்டனா சிடு சிடுன்னு நிக்கும் அந்த எரும மாடு. என்ன விஜய் மாமா, முன்னாடி தான் எப்பவாவது ஒரு தடவை தான் வருவீங்க, இப்பதான் சந்தியாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களே, அடிக்கடி வந்துட்டு போக வேண்டியதுதானே வீட்டு பக்கம். இவ ஒருத்தி, நமக்கு வெளியே இருந்துலாம் எதிரி வர வேண்டாம், இவளே போதும் போல இருக்கு. என்ன விஜய் தம்பி திடீர்னு வீட்டு பக்கம்? நிச்சயதார்த்தத்தை பத்தி அம்மா எதுவும் சொல்லி விட்டாங்களா? இல்லத்தே, பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன், அப்படியே சந்தியாக்கு ஒரு கிஃப்ட் வாங்கினேன், அதை கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். என்ன மாம்ஸ், அப்படியே கிஃப்ட் கொடுத்துட்டு அக்காவை பார்த்துட்டு போலான்னு வந்தீங்களோ? டேய் பேசுடா எங்க அம்மாட்ட, நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுடா. எங்க மாமா வேற வந்துட்டாரு, சீக்கிரம் பேசு. ஏண்டி சந்தியா, எல்லாரும் நிக்காங்க, உங்க மாமா வேற வந்துட்டாரு, இப்ப நான் பேசினா நல்லா இருக்காது சந்தியா. ஐயோ நீ இப்படி பேசாம போக போக ஒரு நாள் எங்க மாமாவுக்கு பிடிச்சி என்ன கட்டி வைக்க போறாங்க பாரு. அந்த அளவுக்குலாம் விட மாட்டேன் சந்தியா, கொஞ்ச நேரம் பொறு. தம்பி விஜய் நின்னுகிட்டே இருக்கா, வந்து உட்காருப்பா, உட்காந்து காப்பி குடி வா. ஏ சந்தியா, மாப்பிள்ள வந்திருக்காவல, வந்து உட்கார சொல்லுடி, அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கா. ஐயோ ஐயோ மாமா, மாமா வந்து உட்காருங்க. நீங்க ஏன் தம்பி
வச்சீங்க? இருக்கட்டும் ஆண்டி, பரவாயில்ல. மாம்ஸ், அக்காவுக்கு என்ன gift தான் வாங்கிட்டு வந்திருக்கியா? அக்காவை அப்படியே ரொமான்டிக்கா பாத்துக்கிட்டே இருக்கியே. போனி, அக்கா முதல்ல என்கிட்ட ஆசைப்பட்டு ஒரு புடவை கேட்டிருக்கா. நான் வாங்கிட்டு வராம இருப்பேன்னா ஒரு பெரிய கடையில போய் அக்கா கலருக்கு ஏத்தாப்புல புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். டேய், இல்லடா, நான் கேட்கல. தம்பி, ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களா தம்பி? என்ன தம்பி, சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல ஆண்டி, நான் இன்னொரு நாள் வரேன், கிளம்புறேன் ஆண்டி. நல்லடி வழிய மறைச்சுக்கிட்டு. தம்பி, சந்தியாக்கு இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தம் இருக்கு. நீனும் உங்க வீட்ல எல்லாருமே வந்துருங்க தம்பி. இவன் ஏன் நம்மள மறைச்சிட்டு போறான்? என்ன நினைச்சி இவ்வளவு கோவமா போறான்? லூசா இருப்பான் போல இருக்கு. என்னம்மா வெளிய